ஹாய், ஹலோ, வணக்கம். ஏற்கனவே நம்ம பேசிக்ஸ் அதாவது மார்க்கெட்டோட பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டை வந்து சிம்பிளாக எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதில் என்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 13 வருடங்களாக நான் கற்றுக்கிட்ட சில விஷயம் என்னென்னா, கம்மி காசு வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, சேஃப்டியாக, ஃபோக்கஸ்டாக, சின்ன ஸ்டாப் லாஸ், பெரிய டார்கெட், அந்த மாதிரி எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நான் ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி தான் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தேன்னு வைங்களேன். என்னோட பேசிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேவ் தியரி தான். என்னோட தியரி அண்ட் பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேவ் தியரி தான். ஏன்னா நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வேவை வந்து நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். ஏன்னா நேச்சுரலாகவே இங்கே எல்லாமே வேவ் தான், அலை அலையாக தான் போகும். சரிங்களா? அது பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஐம்பூதங்கள், சரியா, இதெல்லாம் வச்சு தான் இந்த நேச்சரே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது நான் வேவ் தியரி தான் ஃபஸ்ட்டு உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வேவ் தியரி வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு பேட்டர்னுக்குள்ளே மார்க்கெட்டு எனக்கு உள்ளே அமைஞ்சுது. ஸோ எலியட் வேவ் தியரி ப்ளஸ் நீங்கள் தியரி, அதாவது வேவை கவனிக்க நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? பாருங்களேன், இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இது XAU USD, சரிங்களா? அதாவது கோல்டு இது வந்து ஃபாரெக்ஸ் கோல்டு. எனக்கு கோல்டு மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து அதை கவனிக்க உங்களுக்கு வந்து டீவியேஷன் இருக்காது, மைண்ட் வந்து டீவியேஷன் இருக்காது. ஸோ கிளியராக ஃபோக்கஸ்டாக நம்மளால் சில பேட்டர்ன்ஸை வந்து அந்த வேவுக்கான பேட்டர்ன்ஸை வந்து ஈஸியாக நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதனால் நான் கோல்டு மட்டும்தான் பண்ணுவேன் பேசிக்காக. அதில் தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கூட பாருங்கள், கிட்டத்தட்ட காலையில் ட்ரேட் எடுத்தேன். பாருங்கள் எங்கே எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஸோ $16 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. என்னோடய மார்ஜின்னு பார்த்தீங்கன்னா வெறும் $300 தான். ஃபஸ்ட்டு வந்து $100 வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது அந்த 4000, அதாவது கிட்டத்தட்ட 5000 சுச்சம் போனது இல்லையா, அப்போ ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜிக்ஸாக்குமே வந்து பெருசாக, அதாவது ஒரு $100 உங்களால் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ண முடியறதில்ல. அதனால் $300 மாற்றிக்கிட்டாத. ஸோ என்னோடய மார்ஜின்னு பார்த்தீங்கன்னா $300 தான். சரிங்களா? $300 வச்சுட்டு தான் ஸோ பண்ணுவேன். ஓவரால் என்னோடய ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ராஃபிட் வந்து $1102, டெபாசிட் வந்து $2200 பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சிக்கல் என்ன தெரியுங்களா? வித்ட்ரால் பாருங்களேன். ஏன்னா எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி எடுத்துருவேன். சரிங்களா? எடுத்துருவேன், திரும்ப அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன், அந்த மாதிரி. ஸோ என்னோடய டெபாசிட் வந்து $2200, வித்ட்ரால் வந்து $3089. ஆனால் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா $1102 இப்போதைக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் சிம்பிளாக இந்த ஒரு வருஷத்தில் இந்த இது. சரிங்களா? ஓவரால் ஹிஸ்ட்ரி நான் டவுன்லோட் பண்ணி வேணாலும் ஓவரால் ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் காட்டுறேன். சரிங்களா? ஓகே. இப்போது எப்படி பேசிக்காக கணிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் அதாவது எப்படின்னா ஒரு டெய்லி ட்ரெண்டு, அப்புறம் சரிங்களா, அப்புறம் 4 ஹவர் ட்ரெண்டு, அப்புறம் அப்படியே வருவேன் ஸ்ட்ரிங்க் ஆகி, அதாவது சுருக்கிக்கிட்டே வருவேன். அப்புறம் ஒன் ஹவர் ட்ரெண்டு, அப்புறம் 50 மினிட்ஸ் ட்ரெண்டு, அப்புறம் 5 மினிட்ஸ் ட்ரெண்டு, இப்படி வருவேன். இப்படி வரும்போது
இப்போ இன்னும் நமக்கு தெரிஞ்சு 1 மினிட்டுக்குள்ள போயிடுவேன். போயிட்டு எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியா வந்து இதுவாகும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த மாரி பண்ணுவேன். பாருங்க, ஸ்டாப் லாஸ் பாருங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலா அங்க பாருங்க. இதுதான் எவ்வளோ பாருங்க, ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். ஆ எவ்வளோ வெறும் என்னோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நான் இங்க போடுறேன். 5 அதாவது கிட்டத்தட்ட $6 $6 தான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஏன்னா இந்த இடத்த வந்து கரெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். இத எப்படி இந்த இடத்த வந்து மார்க்கெட் திரும்பும் அப்படின்னு எப்படி நீங்க கணிக்கிறீங்க அப்படின்னா, இங்கேருந்து வருது இல்லையா? இங்கேருந்து மேல போகுதுல்ல. அதாவது எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இந்த 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 பாட்டம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். இங்கேருந்து அதாவது மினி ட்ரெண்ட் வந்து பாருங்க 5 நிமிஷத்துல காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்க தான் அதோட இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன் இங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இங்கேருந்து பார்க்கணும். இங்கேருந்து வரும்போது இந்த இடத்த ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா எலியட் வேவ் கவனிக்க கவனிக்க. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? எலியட்டோட பேசிக் வந்து 1, 2, 3, 4, 5 அதாவது இம்பல்சிவ் வேவ் 5ம் கரெக்டிவ் வேவ் வந்து 3ம் சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும். நீங்க வேவ படிச்சா தான் உங்களுக்கு புரியும் அது. சரிங்களா? அப்போ இங்கேருந்து கவனிச்சதுல இந்த இடத்த கரெக்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அப்ப திரும்பவும் ஷ்ரிங்க் பண்ணி வரும்போது இங்கேருந்து மேல வரும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்னு எனக்கு தெரியுது. அதனால இங்க நான் ட்ரேட் எடுக்கிறேன். காலையில எடுத்துட்டேன். சரிங்களா? எடுத்துட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, $18 ப்ராஃபிட்ல இருக்கு. சரிங்களா? இன்னும் கீழ போறதா தான் சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? பாருங்க. இன்னும் எனக்கு கீழ போறதா தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்படி கூட சார்ட்ட வந்து இப்படி கூட பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து 1 மினிட். இதில வந்து ஒரு 5 மினிட் போட்டுக்கங்க. சரிங்களா? இதில வந்து 15 மினிட்ஸ் போட்டுக்கங்க. உங்க இஷ்டம். ஸோ எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்னு எனக்கு தெரியுது. ஸோ போட்டுட்டேன். என் ஸ்டாப் லாஸ் வந்து இங்க போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ அதே மாரி என்னோட ஸ்டாப் லாஸ இது அதாவது அதாவது ஒரு 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 டவுன் கிடைக்க கிடைக்க ஸ்டாப் லாஸ நெருக்கிருவேன். நெருக்கிட்டே வந்துருவேன். இப்ப ஸ்டாப் லாஸ் வந்து என்னோட ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க போடுவோம்? நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுதுன்னா மார்க்கெட் ஆப்போசிட்டா இருக்கணும். அதாவது ஸ்டாப் லாஸ்னா நம்மளோட லாஸ மட்டும் கம்மி பண்றது இல்ல. நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகணும். அந்த மாரி தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்கணும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன் நான் சொல்றது. சரிங்களா? அப்போ ப்ராஃபிட் எப்படி வந்து அதிகமா தேவையோ, அதே மாரி ஸ்டாப் லாஸையும் கம்மி பண்ணிக்கிட்டே போணும். அப்பதான் ஒரு ஒரு சேஃபர் சைடு அதாவது மார்க்கெட் வந்து எப்ப வேணாலும், எது வேணாலும் நியூஸோ அது இது லொட்டு லோஸ்க்கு எங்க வேணாலும் போட்டு வரட்டும். அது போகும். அது பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் பேக் ஆகும். அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ப்ராஃபிட்டையும் பெருசு பண்ணணும். ஸ்டாப் லாஸ நெருக்கணும். இதுதான் ஒரு சரியான ட்ரேடா இருக்கும். அதுல வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பாருங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மிஞ்சி மிஞ்சி போனா அதிகபட்சம் $1 தான் ஸ்டாப் லாஸ் இப்போதைக்கு. பாருங்க $1 ஸ்டாப் லாஸு $18 ப்ராஃபிட்ல இருக்கு. சரிங்களா? இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கேப்ப அது ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மார்னிங்ல ஓப்பன்லயே கிடைச்ச கேப் இருக்கு இல்லைங்களா? அத வந்து ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி இப்படி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கூட நல்லா தெளிவா தெரியும் பாருங்க. மார்னிங்லயே பாருங்க இந்த சார்ட்ல பாருங்க. மார்னிங்லயே வந்து உங்களுக்கு எவ்வளோ கேப் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த கேப்ப ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் அப்படியே பொறுமையா விடலாம். இன்னும் வேவ் படியும் இன்னும் கீழ போகும்னு தான் சொல்லுது. சரிங்களா? இது இம்பல்சிவா கரெக்டிவான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது கரெக்டிவ் வேவ் தான். ஏபிசி தான். சரிங்களா? அப்போ ஏபிசி படியும் இன்னும் நான் கீழ தான் வருவேன். இன்னும் டார்கெட் இருக்குன்னு சொல்லுது. வ அந்த மாரி அதுவே சொல்லும் உங்களுக்கு. நீங்க கவனிக்கும்போதே சொல்லும். சரிங்களா? ஆ ஸோ இந்த இந்த காலையிலேருந்து பாருங்க கிட்டத்தட்ட 56 ஸோ இந்த ஹை வச்சுங்களேன். இப்ப வந்து 58லிருந்து 4058லிருந்து 4083 ஆல்மோஸ்ட் சரிங்களா? 58 ஒரு 30 டாலர்ன்னு வைங்களேன். $30 சரி $25 வச்சுக்கங்களேன். அது அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால நான் வெயிட் பண்ணுவேன். இன்னும் வேவும் எனக்கு நான் திரும்ப போறேன்னு சொல்லல. சொன்னா தான் நான் பார்ப்பேன். சரிங்களா? ஸோ இத நான் எப்படி கணிக்கிறேங்கிறது தானே இப்போ விஷயமே. சரிங்களா? அப்போ அத சொல்றேன் பாருங்க. சின்னதா
ஒரு மினி ட்ரெண்ட் கூட உங்களுக்கு வேவ சொல்லும். ட்ரெண்ட் போடுறது அப்படின்னா பாருங்க, நம்ம மோஸ்ட்லி ட்ரெண்ட் அப்படி இப்படின்னு தான் நெறைய சொல்லி தருவாங்க. அப்போ பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் ட்ரெண்ட் எடுங்களேன். அதுவே உங்களுக்கு சொல்லும். இங்க பாருங்க. இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா போட்டு போட்டு பழகுங்க. உங்களுக்கே ஓகே வேவ் வந்து இங்க கரெக்ட் ஆகுங்கிறது. இன்னும் சொல்றேன், அனுபவபூர்வமா தான் எல்லாம் வரும். யாரும் சொல்லிக் குடுக்குறாங்கன்னு பின்னாடி ஓடாதீங்க. இண்டிகேட்டர் என் அனுபவத்த தான் நான் சொல்றேன். சரிங்களா? இண்டிகேட்டர் பின்னாடி ஓடாதீங்க. யாரும் சொல்லி தருவாங்கன்னு ஓடாதீங்க. யாரும் ஐடியா குடுப்பாங்கன்னு ஓடாதீங்க. நீங்களே உட்காந்து கவனிங்க. நாள் ஆக 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 நீங்க கவனிக்க கவனிக்க கவனிக்க, அதுவா சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லும். அத வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி வெளியில வர பாருங்க. இன்னொன்னு ஸ்டார்ட்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா லாஸ் வரும். தவிர்க்க முடியாது. கத்துக்கும்போது எல்லாமே இது இல்ல. எது எது கத்துக்கிறதுனாலும் அடி, உதை, மிதி எதனாலும் ஸ்டார்ட்டிங் அப்படிதான் இருக்கும். அனுபவ ரீதியா ஒண்ணு ஒண்ணு பண்ண 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 ட்ரையல் அண்ட் எரர் தான். எரர கம்மி பண்ண கம்மி பண்ண சரிங்களா? ஸோ ரைட் மேல் நோக்கி வர ஆரம்பிச்சுரும். சரிதானுங்களா? ஸோ இப்படி தான் ட்ரெண்ட வந்து சின்ன சின்ன மினி ட்ரெண்ட் எடுத்து எடுத்து ஸ்டாப் லாஸ நம்ம ஈஸியா அதாவது சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து உங்களால கணிக்க முடியும். இப்படி தான் வந்து நானு ட்ரெண்ட வந்து அழகா கணிக்கிறேன். எங்க பிரேக் அவுட் கிடைக்குதோ, அங்க வந்து ட்ரெண்ட வந்து மாத்தி யோசிப்பேன். சரிங்களா? இன்னும் நெறைய இருக்கு. இன்னும் நெறைய இருக்கு. அ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் இப்படித்தான் ட்ரெண்ட வந்து கணிக்கிறேன். இந்த கேப் அப்ங்கிறத எப்பவுமே இன்னொன்னு கேப் அப், கேப் டவுன்ல அவசரப்பட்டுறவே கூடாது. ஏன்னா, சில கேப் அப் அப்படியே கன்டின்யூ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஒரு மினியா சில விஷயங்கள நான் கணிக்கிறேன். சரிங்களா? சரி. ஆ நல்லா கேட்டுக்கங்க. எலியட் வேவ் தியரி தான். முழுக்க முழுக்க எலியட் வேவ் தியரி. எந்த இண்டிகேட்டர் அது இது எதுவுமே இருக்காது என்னோட சார்ட்ல. நானும் அப்படிதான் பண்றேன். நான் என்ன பண்றேனோ அத நான் சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளோதான். சிம்பிளா. சரிங்களா? ஸோ சொல்லிட்டேன் நானு. இப்போ என்னோட ஹிஸ்டரிய பார்க்கலாம். சரிங்களா? நான் டவுன்லோட் பண்ணி வேணாலும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கரண்ட்லியே டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் ஹிஸ்டரிய. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள போறேன். ஹிஸ்டரி சரிங்களா? இதில போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஆல் ஹிஸ்டரி வந்துருச்சு. அத அப்படியே ரிப்போர்ட்டா கன்வெர்ட் பண்றேன். ரிப்போர்ட்ல போயிட்டு HTML இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சரிங்களா? இப்போ இதில டெஸ்க்டாப்ல போயிட்டு ஜஸ்ட் கோல்டுன்னு நேம் போட்டுக்கிறேன். கோல்டு டெஸ்க்டாப்ல சேவ் ஆகுது. சேவ் இன் ரிப்போர்ட் சரிங்களா? சேவ் ஆயிடுச்சு. இப்போ அது ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்குது. ஓகே. ஜஸ்ட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னோட ஹிஸ்ட்ரி டோட்டலாக வந்துருச்சு. பாருங்க. நான் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண நாள்னு பார்த்தீங்கன்னா, மொத ட்ரேட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன டேட்டு 6வது மாதம் சரிங்களா? 20ஆம் தேதி 6வது மாதம் 25 2025ல தான் நான் இந்த அக்கவுண்டே ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதிலிருந்து அப்படியே ஆல்மோஸ்ட் 1 இயர் அந்த ஒரு நிமிஷங்க. ஓகே. திரும்பவும் கன்டின்யூ பண்ணுவோம். ஹிஸ்ட்ரி தானே காட்டிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ அப்படியே டவுன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ 1 இயர் தான். 1 இயர் ஆல்மோஸ்ட் 1 இயர் 1 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படியே பண்ணிட்டு வரேன். இப்போ பாருங்க. வித் சார்ட். இதில இன்னொரு சிக்கல் என்னன்னு நான் தான் சொன்னேன்ல, இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படியே பே அவுட் போட்டுருவேன், பே அவுட் போட்டுருவேன், பே அவுட் போட்டுருவேன். அதாவது பெருசா $300 அப்படியே மெயின்டெயின் பண்ணுவேன். பெருசா உள்ள வச்சுக்க மாட்டேன். சரிதானுங்களா? இப்போ பாருங்க. டோட்டல் நெட் ப்ராஃபிட் வந்து $1102. ப்ராஃபிட் ஃபேக்டர் வந்து 1.14. ரெக்கவரி ஃபேக்டர் வந்து 1.71 சரிங்களா?
பேலன்ஸ் ட்ரா டவுனு சரிங்களா, பேலன்ஸ் ட்ரா டவுன் அப்சல்யூட் 13.41, டோட்டல் ட்ரேட்ஸ் வந்து 1828 எடுத்திருக்கேன். அதாவது ட்ரெண்ட் பை ட்ரெண்டு தான், ஸ்கேல்பிங்கும் பண்ண மாட்டேன், ஸ்கேல்பிங்கும் எனக்கு பண்ண மாட்டேன், ட்ரெண்ட் பை ட்ரெண்டு தான் பண்ணுவேன். சின்ன சின்ன ட்ரெண்டும் எடுத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு எங்கே மார்க்கெட் கரெக்டாக போகுது, அதாவது 1 மினிட்லேயே நான் சொல்கிறேன், எங்கே மார்க்கெட் கரெக்டாக போதோ அங்கே கரெக்ட் பண்ணிக்குவேன் சரிங்களா. உங்களுக்கு ஷோ ஆகுதா, டிஸ்பிளேயில் ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஓகே, ஓ இது வருதா என்னன்னு தெரில, சரி ஓகே. நான் இருந்தாலும் இதை இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா, யூடியூப்பில் அட்டாச் பண்ணுறேன், முடிஞ்சால் பார்த்துங்க. ரிசல்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து 9112, எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் 0.60, ஷார்ப் ரேஷியோ வந்து 0.05 சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரிதானுங்களா. ஓகே, மற்றபடி ஸோ இப்படி தான் சிம்பிளாக நான் கணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட்ஸில் வாங்க சரிங்களா, நம்ம நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே தானா. இப்போதைக்கு இதோட வீடியோவை ஸ்டாப் பண்ணுறேன்.